What's up people, this is Prakash from One Life. Welcome back to another video. எழுத்துக்கிட்டு இருக்கு எனக்கு. ஸோ டைம் வந்து 6:20. நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா, இங்கே இந்த ஃப்ராஸ்ட் லேக்குன்னு ஒன்று இருந்தது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் போகிற வழியில். நம்ம அங்கே 2 ஃபோட்டோலாம் எடுத்துருப்போம் ப்ரீவியஸ் விலாகில். அது வந்து ஏர்லி மார்னிங் போனால் ஸ்னோ பார்க்கலாம், ஃப்ராஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னாங்க. விக்கியும் ஜான் ப்ரோவும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க நேற்று. எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் வரலான்ட்டோம். அதுக்கப்புறம் நேற்று ஃபோட்டோஸு அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பயங்கரமாக இருந்துச்சு. சரி ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கு போகிறோம். இன்றைக்கி டே 7. இன்றைக்கி ரிட்டன் எல்லோரும் அவங்கவுங்க நேட்டிவ் பிளேஸுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க நேட்டிவ் பிளேஸுக்கு போகிற சேம் டேலேயே போய் லேக்கும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான். மணி இப்போது 6:20. நேற்று விக்கி ஜான்புரெலாம் ரொம்ப சீக்கிரம் போயிட்டாங்க. 5 மணி 4 மணி அந்த மாதிரி போயிட்டாங்க. அந்த டைமில் நம்ம போனாலும் எதுவும் பார்க்க முடியாது, குளிர் அதுக்கு மேலே இருக்கும். ஸோ நாங்கள் அதனால் இன்றைக்கி போகிறோம். இப்போவே க்ளவுஸ் எல்லாம் சக்கையாயிடுச்சு. கிளைமேட் இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7, இப்போது 7 டிகிரி. கூடலூர் 51 கிலோமீட்டர்ஸ். கூடலூர் வரைக்கும்லாம் போவேண்ணா, இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டியில் இவ்வளோ சீக்கிரம் நான் எதிர்த்து போகிறேன் ஒரு இடத்துக்கு. வெயில் இப்போ தான் வருது. வெயில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த வெயிலோட டெம்பரேச்சருக்கு அந்த லேக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மோக் மாதிரி வர ஆரம்பிக்கும், மெல்ட் ஆகி. ஸோ அந்த டைமுக்கு கரெக்டாக போகணும், அப்படின்னா தான் அதை நம்ம பார்க்க முடியும். எவ்வளோ லேயர் மேலே போட்டிருக்கேன்னா, ஒரு பேஸ் லேயரு, அதுக்கு மேலே ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ரைடிங் ஜாக்கெட்டு, அதுக்கு மேலே ரெயின் கோட்டு. ரெயின் கோட் வந்து ரொம்ப முக்கியம். ரெயின் கோட் இல்லைன்னா அவ்வளோதான். ஏன்னா ரெயின் கோட்டில் வந்து ஏர் வந்து உள்ளே போகாதுல்ல, காற்று உள்ளே போகாதனால கொஞ்சம் கூலிங் தாங்கும். மூவிங்கில் ஸ்டாட்டிக்காக நிற்கும்போது எண்ணத்தை போட்டாலும் அது உள்ளே கூலிங் போக தான் செய்யும். பேண்ட்டுக்குள்ளே ஒரு டெக்காத்லானோட ட்ரெக்கிங் பேண்ட் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்கேன். ட்ரெக்கிங் பேண்ட்னா கார்கோ இல்லை, இது ஒரு மாதிரி ஒரு ட்ராக் பேண்ட் மாதிரி. அது கொஞ்சம் கூலிங், காற்றை உள்ளே வரக்கூடாது. ஆனாலும் உள்ளே ஏறுது. அப்படியே லோயர் பாட்டம் மட்டும் குளிருது, கிடு 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 இருக்குது. காலை ஓடி இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவே ஃப்ராஸ்ட் ஆகி தான் இருக்குது. பாக்ஸில் வேறு செயின் லூப் மட்டும் இருக்கா, அதனால் டங்கு 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 டங்கு. மூடவே இல்லை, அந்த லட்சணத்தில் வந்திருக்கோம். அதான் பார்த்தேன், என்னடா டொங்கு டொங்குங்குது. கை இப்போவே இதாகுது. பாட்டியை பார்த்தீங்கல்ல, நைட்டியை போட்டு நிற்கிது இந்த குளிரில். ஐயோ அப்பா, இதை பார்த்தா தான் வந்திருக்கானுங்க. நானும் ஃபுல்லாக ஸ்னோ ஆயிருக்கு.
இது வந்து ஸ்னோ கிடையாது, அது வந்து ஃப்ரோஸ்ட் ஆயிருக்கு. அப்பா எவ்வளோ பேர்! டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சா இன்னைக்கு? நேற்றா பரவாயில்ல போலையே. சரியான குளிர் ஆட்டுது. வரும்போது டாப் பாக்ஸ் ஓப்பன்லேயே இருந்திருக்கு. திடீர்னு பார்க்குறேன் மேலே வச்சிருக்கு. சரி ஏதோ குளிர்னாங்களே எப்போ? ஓ இதாண்ணா, சரி 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 ப்ரோ. ஆ ஓகே, குளிர் தானா? இது எங்கே போய் நான் எடுத்தேன். பைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சோம். உள்ளே போமா? எது ப்ரோ? காங்காங் லேக்ல போய் குளிப்போம். மனுஷனே இல்லை ப்ரோ. ஊட்டி குளிரே முடியல. அங்க இருக்க வாங்க. லேக் பார்த்தோம், செமையாக இருந்துச்சு. நல்ல ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு. கூலிங் வந்து ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது, மேனேஜபிள் தான். பட் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்தோம். நேற்று விக்கியும் ஜான் ப்ரோவும் வந்திருக்கும் போது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வரல. ஸோ அதனால் அவங்க ஜஸ்ட் ஒரு ஜர்க்கின்னு ஒரு ரெயின் கோட் மட்டும் போட்டு வந்துட்டாங்க. அது கூலிங் தாங்கலை. பட் ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, நிறையா லேயர் போட்டதுனால கூலிங் ப்ராப்ளமாக இல்லை. கூலிங்கும் நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொன்னான் விக்கி. இப்போ என்ன பிளான்னா, ரூம் போயிட்டு ஆல்ரெடி எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். நைட்டு எடுத்து வண்டியில் லோட் பண்ணிட்டு போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு போயிடலான்னு பார்க்குறோம். மணி கரெக்டாக 8. ஒரு 9 மணிக்கு கிளம்புனோன்னா சரியாக இருக்கும் ஊருக்கு போகிறதுக்கு. கிட்டத்தட்ட 10 hours ஆகும் பிரேக்லாம் சேர்த்தோம் அப்படின்னா. பெட்ரோல் வேறு ஃபில் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஊட்டிலே ஃபில் பண்ணுறேன் நாளையே. அங்கே இருந்துட்டு வந்ததுக்கப்புறமா பைக்கில் போகும்போது கூலிங்கே ஃபீல் ஆக மாட்டேங்குது.
பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணோம். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அப்படி போய் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டோம்னா கிளம்பிடலாம். இப்போ கிளம்புனா தான் ஈவினிங் ஒரு 6 போக முடியும். ப்ரோ கார்டு போடுவீங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான், ட்ரிப்பு வின்டர் ட்ரிப்பு இனிதே நிறைவடைந்தது. கீழே போயிட்டு எல்லோரும் மீட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒரு டைரெக்ஷனில் போவாங்க. அதுக்கப்புறம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேருந்து எப்படி கிளம்பிடும். பெட்ரோல் போட்டேன் நான் மேலேயே, ஃபுல் பண்ணிட்டேன். 1360 பிடிச்சது. ரேஞ்ச் எனக்கு மேபி இன்னொரு 500 ஆர் சம்திங் போட்டால் ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். அது ஏதாவது மதுரை அங்கே போய் போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து தென்காசி வந்து 9 hours கரெக்டாக ஒரு 6:45 ரீச் ஆகும்னு சொல்லுது. அப்படி ஹைவே ஏறிட்டோன்னா ஒரு 6 ரீச் பண்ணிட்டா பெட்ரு. அதுக்கு மேலேனா இருட்டாயிடும். நாங்கள் யூஷுவல் ரூட் எடுக்க போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சிவகாசி இப்போ லாஸ்ட் டைம் ஊட்டியிலேருந்து தென்காசி போயிருப்பேன், அந்த வழியில் போகலான்னு நான் பிளான் பண்ணுறேன். மாரியன்ட்ட விக்கிட்டையும் கேட்டுட்டு. நாங்கள் 3 பேர் மட்டும்தானே தென்காசி, மற்றவங்கெல்லாம் சென்னை, அப்புறம் ஒருத்தர் வந்து கன்னியாகுமரி, இன்னொருத்தர் வந்து கோயம்புத்தூர், எல்லாம் ஒரு இடத்துல மாறி மாறி போவாங்க. கழுத்து வேறு பயங்கர வலி. இந்த பெட்டில் படுத்தது ஒரு மாதிரி ஒரு சைடாக கழுத்து வலிக்குது. ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு 1 week ஆர் ஸோ தென்காசியில் இருப்பேன். அதுக்கப்புறம் சென்னை போயிடுவேன். சென்னை போயிட்டு ஃபஸ்ட்டு பண்ண போகிற காரியம் வந்து என் ஃபோனுக்கு பேட்ரி மாற்றணும். பேட்ரி போயிடுச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சார்ஜே நிற்க மாட்டேங்குது. பேட்ரி மாற்றிட்டு அடுத்து ஐஃபோனுக்கு அப்கிரேட் ஆகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஹெல்மெட்டுக்கு ஸ்ட்ராப் போட மறந்துட்டேன். ஓட்டுருவோம், ஹில்ஸில் ஓட்டுறோம். கும்மால எவ்வளோ தூரம் ஏறி வரோம். குன்னூர் கிராஸ் பண்ணுறோம். இந்த ட்ரெயினில் ஒரு தடவை வரும்போது நானும் சொல்கிறேன், இதில் போகலான்னு பிளான் பண்ணுறோன்னு ஒரு தடவையும் வர முடியல. ட்ரெயின் வருதே, சதக் சதக் சதக். கீழே போயிட்டு ஊட்டி விட்டு கீழே இறங்கிட்டு அங்கே நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, மெக்டானல்ட்ஸு அதெல்லாம் இருக்கும். அது பக்கத்தில் ஏதாவது ஒரு டிஃபன் கடையில் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா டேரெக்டாக அவங்கவுங்க பிளேஸுக்கு அப்படியே டிவேட் ஆகிட வேண்டியதான். ஏன்னா பியூர் ஹைவே. அதுக்கப்புறம் சென்னை போகிற டீம் சென்னை போயிடுவாங்க, தென்காசி போகிற டீம் தென்காசி, கோயம்புத்தூர் போகிற டீம் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி போகிறவங்க கன்னியாகுமரி. ஸோ அதுக்கப்புறம் யாருக்கும் வெயிட் பண்ண தேவை இருக்காது, ஒரே பிடி. ஏன்னா நம்ம கொஞ்சம் பிரேக்கெல்லாம் எடுக்காமல் போனால் தான் ஓரளவுக்கு டே டைம்லேயே போக முடியும். ரொம்ப நைட் ஆகிடுச்சுன்னா கடுப்பாயிடும். கையெல்லாம் வலிக்குது, ஏன்னு தெரில. ரொம்ப இப்போ லிவரே ஹோல்ட் பண்ண முடியல. ஃப்ரீஸ் ஆகி வலிக்குதா இல்லை என்னன்னு தெரில. சென்னையா? ஏன்? எப்படி போனா? சென்னை போறியா? ஜோக்கா இல்லை ஜோக்கா செத்து போச்சா? ஜோக் செத்து போச்சான்னு கேட்டேன். பனி பயங்கரமாக வருது இன்னைக்கு. மணி 10:30 ஆனாலும் மிஸ்ட்டு இருக்குது மேலே. கீழே இறங்கிட்டோம்.
இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லோரும் அப்படியே பார்ட்டாகவே ஆயிடலாமான்னு பார்க்கணும். எவ்வளோ வைப்போம்? 28 காட்டு. கவர்மெண்ட்ல கரெக்டாக ஆ ஆ. ஏ அப்பா, எனக்கு எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு பாருங்க. இது நாகார்ஜுனாவா? அவ்வளோ கிடச்சிருக்காது. உனக்கு இந்த வீல் ஃபேஸ்னால அது கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுது. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போது டுவர்ட்ஸ் பல்லடம்க்கு அப்புறம் தாராபுரம் அப்படியே போக வேண்டியதுதான். பியூர் ஹைவே. அடுத்து இனிமேல் ஒரு 2 மணிக்கு தான் பிரேக் எடுக்கணும். மணி 12. அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு ஓட்டணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பீட் பிரேக்கரை ஒன்றுங்க மாற்ற மாட்டானுங்க. ஒரு தடவை வரும்போது நான் புலம்புறேன். இதுக்கு பதிலாக ஒரு செவரை கூட கட்டி விட்டுறலாம் போல். என்னன்னு தெரில, சடனாக எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது பயங்கரமாக. என்னன்னு தெரில, இந்த காலையிலே பனியில் போய் நின்னோம்ல, அதனால் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோன்னா அப்படி சரியாயிடும். ஒரு 2 மணி 2:30 மணிக்கு எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். தாராபுரம் வந்துட்டேன். பெருசாக ரெக்கார்ட் பண்ணல, நம்ம பியூர் ஹைவேஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் தாராபுரத்துலேருந்து ஒட்டஞ்சத்திரம்லேருந்து திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல் போவேன்னா திண்டுக்கலுக்கு முன்னாடியே ஒரு ரைட் கட் பண்ணி மதுரை ஹைவேல போய் ஜாயின் ஆகிடும். மதுரையிலேருந்து அப்படியே தென்காசி. கீழே வந்தோடனே வெயில் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஆனால் ரொம்ப வெயில்னு சொல்ல முடியாது. நாங்கள் மேலே ஒரு 6 டேஸில் 7 டேஸாக ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் சுற்றிருக்கோம். ஸோ அதனால் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ கீழே இறங்கினதுக்கப்புறம் வெயில் பிரின்னு பிரிக்குது. வர ஹைவே ரொம்ப போர் அடிக்குது. ஒரு மியூசிக் சிஸ்டமாவது வாங்கி ஹெல்மெட்டில் மாட்டணும், ப்ளூடூத் இது. பாட்டு கேட்டோமா ஜாமு போனோமான்னு இருக்கணும். வீட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண போகிறது அந்த மியூசிக் சிஸ்டம் ப்ளூடூத் தான். ப்ளூடூத் ஆர்டர் பண்ணிட்டு அடுத்த ரைடுக்கெலாம் அதெல்லாம் போகக்கூடாது. ரைட் எடுத்தால் கொடைக்கானல் 97 கிலோமீட்டர் தான். போகலாமா? தலைவன் ஜம்முன்னு போயிட்டுருக்கான். ஃபயட்டரா எல்லாம் போட்டு கர்நாடகக்காரன்னு நினைக்கிறேன். ஒட்டஞ்சத்திரம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 கிலோமீட்டர் தான். மாரியனா எங்கே போனாருன்னு தெரில. ஃப்ரெண்டில் போனார். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா அவரை பார்க்கவே இல்லை. நானும் விக்கி ஒன்றா தான் வந்துட்டுருக்கோம். விக்கி பின்னாடி வந்துட்டுருக்கான். அவர் ஆளையே காணும். இப்போ டைம் வந்து 2:25 ஆச்சு. நாங்கள் ரீச் ஆகிற டைம் வந்து 7 o'clock காட்டுச்சு மேப்பு. 7:50 7:45லேருந்து 7 o'clock வந்துருச்சு. ஆனால் பெருசாக பிரேக் எடுக்காமல் 110 மெயின்டைன் பண்ணி வந்துட்டு தான் இருக்கோம். வேறு லெவலில்
எனக்கு தூக்கம் வருது. அதான் கேமரா ஆன் பண்ணேன். கேமரா ஆன் பண்ணாவது கொஞ்சம் தூக்கம் போகும். ஸோ ஒட்டஞ்சத்திரம் இன்னொரு 10 கிலோமீட்டர் தான். அங்கே போயிட்டோம் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம் தாண்டி ஒரு சின்ன பிரேக் மட்டும் எடுக்கணும். இது ஸ்பீட் பிரேக்கர் மாதிராண்டி பைக்கே பார்ப்போம். அவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர் போடுறானுங்க ரோடைக்கு ரொம்ப. அதுக்கப்புறம் மதுரை ஹைவே பிடிச்சிடலாம். மதுரை ஹைவே பிடிச்சி திருமங்கலம் போகணும். திருமங்கலம்லேருந்து தென்காசி. திஸ் இஸ் த பிளான் ஃபார் டுடே. விக்கி முன்னாடி போயிட்டான். அவனுக்கு வேறு ஏதோ ரூட்டு காட்டியிருக்கு போல். எனக்கு வேறு ஏதோ ரூட்டு காமிச்சது. பட் சமவ் மதுரை ஹைவே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நடுவில் எங்கேயாவது நின்று அவனையும் கூட்டிகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஐ திங்க் அவன் எனக்கு முன்னாடி தான் இருக்கணும், பின்னாடி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி முன்னாடி இருந்தான்னா கால் பண்ண சொல்லி எங்கேயாவது நிற்க சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். சரியாக இந்த மழை, இந்த மழை. இது நாங்கள் எப்போவுமே வரும்போது நிற்கிற டேர்ன் தான். கரெக்டாக தான் வந்திருக்கேன். எங்கேயாவது ஓரமாக நின்றுட்டு தலைவன் எங்கே வந்துட்டுருக்கான்னு பார்ப்போம். லைவ் லொக்கேஷன் இருக்குது. லைவ் லொக்கேஷனில் பார்த்து எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணலாமா இல்லை அவன் எனக்கு முன்னாடி போயிட்டானான்னு பார்ப்போம். விக்கி முன்னாடி தான் போயிட்டுருக்கான். ஆனால் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் போல். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஹைவேலேருந்து டீவியேஷன் ஆகி டுவர்ட்ஸ் ராஜபாளையம் அந்த ரோடு எடுக்கும். அந்த ரோட்டில் போய் அவனை கூப்பிட்டுக்கலான்னு விட்டேன். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைவர்ஷனுக்கு. ஒரு 6:30 ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் 1 hour பீட் பண்ண முடியுமான்னு தெரில. மோரோவர் இது மேப்பு கார் மோடில் இருக்குது. பைக் மோட்னா கொஞ்சம் கம்மியாகும் சான்ஸ் இருக்குது. சிட்டிக்குள்ளே போனால் தான் தெரியும். சிட்டிக்குள்ளே இருக்கிற டிராஃபிக் பொறுத்து மேப்போட டைமும் மாறும். ஒரு இடத்துல நின்றுருக்கோம். ஒரு நேச்சர் காலிங் பிரேக் எடுத்தோம். எந்த கடை வந்தாலும் நிப்பாட்டு, ஃபஸ்ட்டே தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போவோம். இருக்கா? தண்ணி தான் எடுக்குது. ஹைட்ரேஷன்லேயும் பெருசாக தண்ணி இல்லை. ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அப்படியே போவோம். அதில் டைவர்ஷன் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டோம். வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி தண்ணியும் குடிச்சிட்டு இப்போது 3 hours கரெக்டாக காட்டுது. 125 கிலோமீட்டர்ஸ்க்கு ரஃப்லி ஒரு 35 கிலோமீட்டர்ஸ், சாரி 40 கிலோமீட்டர்ஸ் 1 hourக்கு காட்டுது. ஸோ 40 கிலோமீட்டர்ஸு. என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக சிங்கிள் லேன் ரோடு தான். இந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் விட சின்னதாக இருக்கும். இருட்டாயிடுச்சுரா இன்னும் கடுப்பு. கண்ணா பின்னான்னு வருவானுங்க, கண்ணு தெரியாது. லைட்ஸும் கிடையாது இந்த ரோட்டில். அது ஒரு ப்ராப்ளம். அந்த ஃப்ராஸ்ட் லேக் வேறு பார்க்க போகணும்ல. அப்போ அது பார்க்க போகலன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி இங்கே சன்லைட் இருக்கும்போதே வந்திருக்கலாம். பட் ஓகே, அப்படியே ஸ்லோவாக போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு நான் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த இயருக்கான ட்ரிப்பு இதுதான். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்துட்ருப்பீங்கன்னு தெரில. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா December 21 இருக்கும். ஆமாம், 21. இது நீங்கள் மேக்ஸிமம் ஜனவரி ஆர் பிப்ரவரியில் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா வீக்லி ஒரு வீடியோ போட்டால் கூட எனக்கு ஒரு 1 month to 1.5 months ஆகிடும் இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு.
ஒத்தையடி பாதை தொடங்கி விட்டதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதனால தான் வெறும் 80 கிலோமீட்டருக்கு 2 ஹவர் கட்டுது. விச் மீன்ஸ் 40 kilometers an hour. That's not bad actually. பயங்கர தூக்கம் எனக்கு, அப்படியே கிருன்னு வருது. சீக்கிரமாக இருந்துச்சிட்டேன்னா 5 மணிக்கெலாம் இருந்துச்சிட்டேன் எனக்கு அந்த லேக் போகிறதுக்கு. அதனால் இழுக்குது ஒரு பக்கம். சாக்லேட் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், இந்த மாதிரி ஏதாவது ஆகும் எனக்கு தெரியும். இன்னொரு 20-30 கிலோமீட்டர் போயிட்டு ஒரே ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஜம்முன்னு ஊருக்கு போய் சேர்ந்துருவேன். இப்போ டைம் வந்து 7:22 காட்டுது. 7:22 7:30 போனால் கூட ஓகே தான். இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் கூலிங் ஆயிடும். இந்த டிவைஸ் இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, அது இல்லைனாலும் கஷ்டம்தான். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர், இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா ஜெய், அவர் பேர் கூட முடிஞ்சிருச்சு, 3Jன்னு இருக்கும். அவர் வீடியோவே போடுறதில்ல இப்போல்லாம். முன்னாடி மோட்டோ விளாக்ஸ் போட்டுட்டு இருந்தார் ஜெய் முனின்னு ஒருத்தர். அவர் அப்படியே டூரிஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி லடாக்லேயே செட்டில் ஆகிட்டார். அவர் ஊர் இதுதான், ஸ்ரீவில்லிபுத்தூர். செல்லம்மா இந்த ஊரை ஸ்ரீவி அப்படி தான் கூப்பிடுவாங்க. ராஜபாளையம் வந்துட்டோம். அப்படியே மெல்ல ஊர்வி அப்படியே ஓடிடணும். பாருங்க 40 தான். 40க்கு மேலே போனீங்க அப்படியே உங்களை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஃப்ரீ அட்மிஷனில் அனுப்பி விட்றாங்க. மோசமான ஆளுங்க. சும்மா ஹிமாலயனே ஓட்டிகிட்ருக்கோம், போர் அடிக்குது. லாஸ்ட் ஒரு 60 கிலோமீட்ரு. அதனால் விக்கி ஹிமாலயன் ஓட்டிகிட்ருக்கான், நான் எஸ்டி ஓட்டிகிட்ருக்கேன். முன்னாடியே மாட்டணும்னு நினச்சேன், அவனை நான் பார்க்கவே இல்லை. 2 பேருமே கொஞ்சம் இன்றைக்கி கேப் விட்டே வந்துட்டு இருந்தோம். டக்குன்னு இந்த வண்டியில் உட்காந்து நான் ஃபீல் பண்ணுறது வந்து, ஹிமாலயனில் நம்ம வண்டிக்கு மேலே இருப்போம். இதுலேயும் சரி, எஸ்டிலையும் சரி, நம்ம பழைய ஹிமாலயன்லேயும் சரி, வண்டிக்குள்ளே நம்ம உட்காந்துருப்போம். இதில் இன்ஸ்டண்ட்டாக உட்காந்தோடனே என்னோடய முட்டிலாம் வந்து மேலே வந்துருச்சு இப்போ. ஏன்னா நான் அவ்வளோ வண்டிக்குள்ளே அவ்வளோ உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அம்மா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னொரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ், அவ்வளோதான். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம்னு நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். அங்கேருந்து ஓட்டிகிட்டு வர்றது எவ்வளோ டயர்டாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இந்த லாஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு. ஃபைனலி தென்காசி வந்துட்டோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த சீரீஸில் எல்லா எபிசோடும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா இருந்துச்சு, என்ன நல்லா இல்லைன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll be looking forward to see your comments. So until next time, this is Prakash signing off from One Life.